Welcome to Success ECE Tamil. Last video Python programming la நாம factorial கண்டுபிடிச்சோம். நார்மலாவும் கண்டுபிடிச்சோம். function யூஸ் பண்ணியும் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம recursive function யூஸ் பண்ணி எப்படி factorial find out பண்றதுன்னு பார்க்க போறோம். Recursive function அப்படின்னா function call itself. Okay. So அந்த function குள்ள வர codeல அதே function நம்ம call பண்ணுவோம். Same function நமக்கு call ஆகும். ஓகேவா? So அதுதான் recursive function அப்படிங்கிறது. Okay, so இப்போ recursive function யூஸ் பண்ணி எப்படி factorial பண்றதுன்னு பார்க்கலாம். So first function define பண்ணிக்கோங்க. def keyword யூஸ் பண்ணி def நான் function name வந்து fact ன்னு யூஸ் பண்றேன். input வந்து நம்ம main programல get பண்ணி அது argument நம்ம functionக்கு pass பண்றோம். So இப்போ அந்த argument value நாம இங்க கொடுக்கணும். கொடுத்துட்டு colon. ஓகேவா? இப்போ நம்ம functionஐ define பண்றோம். Okay, so இப்போ இந்த recursive functionல ரெண்டு cases இருக்கு. ரெண்டு casesக்கும் நம்ம code கொடுக்கணும். First case வந்து base case. Next வந்து recursive case. அந்த recursive caseல தான் இதே fact function உங்களுக்கு call ஆகும். ஓகேவா? base caseல ஒரு minimum value ஒன்று நம்ம assign பண்ணுவோம். ஓகேவா? so எவ்வளோ number of times உங்களுக்கு அந்த function call ஆகுது. right? endல we reached the base case. ஓகேவா? அந்த base case நம்ம reach ஆகும். அப்போ base caseக்கு நம்ம என்ன value அங்க assign பண்றோமோ அந்த value உங்களுக்கு return ஆகும். ஓகேவா? இப்போ for example if நம்ம அந்த a value தான் இங்க பாஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? so if a equal to 0. ஓகேவா? if a equal to 0 அப்படின்னா நம்ம 1 ரிட்டர்ன் பண்றதா எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளோட பேஸ் கேஸ். ஓகேவா? இதுதான் நம்மளோட பேஸ் கேஸ். else return a into fact of a minus 1. ஓகேவா? இங்க பாத்தீங்க அப்படின்னா அதே ஃபங்க்ஷன் fact ஃபங்க்ஷன் உங்களுக்கு இங்க கால் ஆகுது. ஓகேவா? சோ இந்த ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷனோட பேஸ் கேஸ் வந்து a வந்து 0வை ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா 1ன்னு உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகணும். அப்படி இல்ல a வந்து greater than 0வா இருக்குதுன்னா அப்போ உங்களுக்கு அதே ஃபங்க்ஷனே கால் ஆகும். ஓகேவா? அவுட்புட் வந்து உங்களுக்கு மெயின் ப்ரோக்ராம்க்கு ரிட்டர்ன் ஆகுது. மெயின் ப்ரோக்ராம்ல தான் நம்ம அவுட்புட்டை பிரிண்ட் பண்ண போறோம். ஓகே, இப்போ மெயின் ப்ரோக்ராம்ல நம்ம n இன்புட் கெட் பண்ணிக்கலாம். enter the value கெட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ ஒரு வேரியபிள்ல அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். அப்பதான் வந்து உங்களுக்கு அது ரிட்டர்ன் பண்ற வேல்யூ இப்போ உங்களுக்கு வந்து b ல ஸ்டோர் ஆயிடும். ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ற வேல்யூ உங்களுக்கு b ல ஸ்டோர் ஆகும். இப்போ அந்த b தான் நம்மளோட ரிசல்ட். ஸோ நம்ம அதை இப்போ பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அந்த b நாம இங்க பிரிண்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணலாம். The factorial of 5 is 120. ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இன்புட் என்ன கொடுத்துருக்கோம்? n வந்து 5ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? என்னோட வேல்யூ 5ன்னு கொடுத்துருக்கோம். கொடுத்த உடனே இது ஆக்சுவலாக வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ தான் உங்களுக்கு அந்த பியில் ஸ்டோர் ஆகுது. ஸோ அப்போ ஃபங்க்ஷனை அது கால் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபேக்ட் ஆஃப் 5, ரைட்? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போகும். ஓகேவா? இப்போ ஃபங்க்ஷனில் உள்ள கோட்ஸ் தான் இப்போ எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணுறோம்? இஃப் a equal to 0 செக் பண்றோம் இல்லையா? இப்போ a equal to 0வா? a வேல்யூ இங்க என்ன? if a equal to செக் பண்றோம். இல்ல not equal to. ஓகேவா? சோ அப்போ உங்களுக்கு என்ன பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும்? else பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். elseல வந்து நமக்கு ஆக்சுவலா இப்போ else பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். elseல வந்து அது என்ன ரிட்டர்ன் பண்ணுது? ரிட்டர்ன் a star. உங்களுக்கு என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது? a ஸ்டார். a வேல்யூ என்ன? 5. so 5 ஸ்டார் fact of 5 minus 1. 5 minus 1 என்ன ஆக்சுவலா? 5 minus 1. இப்போ 5 minus 1 என்ன நமக்கு ஆக்சுவலா? 4 இல்லையா? so fact of 4 ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? so இப்போ திருப்பி அந்த fact of 4 ஃபங்க்ஷன் தான் நமக்கு இங்க கால் ஆகுது.
right? So for the fact of function திருப்பி நமக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த ஃபங்க்ஷன் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த a வேல்யூவை செக் பண்ணும். a வேல்யூ ஈக்குவல் டு 0 நோ. ஸோ இப்போ என்ன ஆகும், உங்களுக்கு எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ் பார்ட்ல வந்து உங்களுக்கு என்ன வேல்யூ இருக்கு, ஆல்ரெடி இங்க 5 இருக்கு ஸ்டார். இப்போ fact of 4 ஃபங்க்ஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ எல்ஸ்ல வந்து 4 இன்டூ தட் இஸ் a இன்டூ a வேல்யூ தான் 4 இன்டூ fact of a minus 1 3 a minus 1 3 ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ fact of 3 அகெயின் அதே ஃபங்க்ஷனே உங்களுக்கு கால் ஆகுது வித் 3 a வேல்யூ 3 வச்சு கால் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு அதே ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட்லேருந்து எக்ஸிக்யூட் ஆகும். a ஈக்குவல் டு 0 செக் பண்ணும். நோ. ஸோ உங்களுக்கு என்ன ஆகும், ஆல்ரெடி 5 ஸ்டார் 4 இருக்கு. இப்போ fact of 3 எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ 3 இன்டூ fact of 3 minus 1 that is 2. இப்போ fact of 2 உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேவா? இப்போ fact of 2 எக்ஸிக்யூட் ஆகுது. திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது 2 வந்து ஈக்குவல் டு 0 செக் பண்ணும். நோ. ஸோ இப்போ 2 வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ஆல்ரெடி 5 இருக்கு ஸ்டார் 4 ஸ்டார் 3 ஸ்டார். இப்போ fact of 2 எக்ஸிக்யூட் ஆகும்போது 2 இன்டூ என்ன எக்ஸிக்யூட் ஆகும், fact of 1. ஓகேவா? fact of 1 வரும். ரைட். இப்போ fact of 1 again ஃபங்க்ஷன் நமக்கு கால் ஆகுது. ஓகே, இந்த a 1 தான் இப்போ a வேல்யூ. ஓகே, அதை நம்ம செக் பண்றோம். ஈக்குவல் டு 0 நோ. ஸோ அப்போ ஃபங்க்ஷன் வந்து எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஆல்ரெடி 5 இன்டூ 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1 இன்டூ fact of 0. ஓகே, again நமக்கு ஃபங்க்ஷன் கால் ஆகுது. ரைட், ஃபங்க்ஷன் கால் ஆகுது. இப்போ again அந்த ஃபங்க்ஷன்ல if பார்ட் செக் பண்றோம். a ஈக்குவல் டு 0 ஸோ a ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ நமக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும், 1 ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பார்ட்டுக்கு பதிலாக நமக்கு என்ன இந்த ஃபங்க்ஷன் கால் ஆனோடனே நமக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும், 1 ரிட்டர்ன் ஆகும். ஓகே, ஸோ அப்போ நமக்கு எப்படி இருக்கும், ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்கு, 5 இன்டூ 4 இன்டூ 5 இன்டூ 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1. ஓகேவா? ஸோ இப்போ இந்த fact of 0வும் உங்களுக்கு என்ன 1 தான். 0 ஃபேக்டோரியல் 1 தான் இல்லையா? ஸோ fact of 0வும் 1 தான். ஓகே, ஸோ அப்போ இங்கே உங்களுக்கு 1 ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்போ 5 இன்ட்டு 4 இன்ட்டு 5 இன்ட்டு 4 20 20 இன்ட்டு 3 60 60 இன்ட்டு 2 120 120 இன்ட்டு 1 120. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன, 120. ஓகேவா? ஸோ நமக்கு நம்ம ஆன்சர் என்ன கிடைச்சது, 120 தான் ஆன்சர் கிடைச்சிச்சு. ஓகேவா? ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் 5 இஸ் 120. ரைட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மெயின்ல நம்ம கால் பண்ணது fact of 5. ஓகேவா? ஸோ அந்த fact of 5 வந்து again அதே ஃபங்க்ஷனை வித் டிஃப்ரெண்ட் வேல்யூ fact of 4 a வேல்யூ 4 வச்சு கால் பண்ணுது. again அந்த ஃபங்க்ஷன் வந்து fact of 3 a வேல்யூ 3 வச்சு கால் பண்ணுது. நெக்ஸ்ட் அதே ஃபங்க்ஷன் 2 வச்சு கால் பண்ணுது. ஓகேவா? அடுத்து 1 வச்சு அடுத்து 0 வச்சு கால் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ பேஸ் வேல்யூ நம்ம ரீச் ஆனோடனே ஃபைனலாக உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆகிடும். ஃபங்க்ஷன் கால் ஆகிறது ஸ்டாப் ஆகிட்டு பேஸ் வேல்யூ என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அந்த ரிட்டர்ன் வேல்யூ உங்களுக்கு இங்கே வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் இதை என்ன கம்ப்யூட் பண்ணணுமோ அது கம்ப்யூட் பண்ணி அந்த ஆன்சர் தான் உங்களுக்கு இப்போ எதில் ஸ்டோர் ஆகும், பியில் ஸ்டோர் ஆகும். b ஈக்குவல் டு 120. ஸோ அந்த பியை தான் நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம a ஈக்குவல் டு 0 கொடுத்தோம் இல்லையா? இது a ஈக்குவல் டு 1 இருந்தால் கூட எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம 1 கூட கொடுத்துக்கலாம். அதோடய நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒன் மோர் அந்த ஃபங்க்ஷன் காலை நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த fact of 1 இருக்கு இல்லையா, a ஈக்குவல் டு 1. ஸோ இஃப் a ஈக்குவல் டு 1னாலே ரிட்டர்ன் 1 கொடுத்துக்கலாம் நாம. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே ரிட்டர்ன் 1 கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ரிட்டர்ன் 1 கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல இதோட உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடும். ஓகேவா? ஏன்னா இப்போ a வேல்யூ 1னா ஜஸ்ட் ரிட்டர்ன்ஸ் வேல்யூ 1. ஸோ உங்களுக்கு 1 ரிட்டர்ன் ஆகும். அந்த 1 வந்து ரிமைனிங் உள்ள வேல்யூஸோட மல்டிப்ளை ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம திருப்பி இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். Factorial of 5 is 120. ஓகேவா? இவ்வளவுதான் recursive function. Recursive function a function calls itself.
தேங்க்யூ.